பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு சில காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்த கருவலூரில் நடந்த பெரிய கட்சி மீட்டிங்கில் சுமார் 39 மறைச்சு போனாங்க. இப்போவும் நிறைய பேர் கவலைக்கிடமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ரசிகரை பின்பற்றி போன அநேகருடைய குடும்பங்கள் கணவனையோ இல்லை குழந்தைகளவோ இழந்து நிற்கிது. கர்த்தர் அவங்கள இருதயத்தை தேவன் ஆறுதல் படுத்தணும். பாருங்கள், சின்ன பசங்க தம்பிமார்கள் கூட அதில் கலந்துக்கிறாங்க. மூச்சு முடியாமல் அதில் மறித்து போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. நான் அதையெல்லாம் பேச விரும்பலை, அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் ஒன்று எனக்கு ஆதங்க என்னென்னா, சுமார் 39 உடைய உயிர் வீணாக போச்சு. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் 39 உயிர் வீணாக போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சின்ன தம்பிமாரோ வயசானவங்களோ இல்லை கன்னிஸ்திரிகளோ கர்ப்பம் இப்போ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமாக தான் இருக்கிறாங்க. மூச்சு குழாயில் அடிபட்டுருக்குது, ஏறி மிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்க தோணுதுன்னா, ஒரு உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பாங்கிறத போல் ஒரு தோணுது. கர்த்தர் அவங்க குடும்பத்தை ஆறுதல் படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, இனி இந்த கட்சிகள் இந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது உயிருக்கு ரொம்ப வர்ற ஜனங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பை கட்சிக்காரங்க யார் நடத்தினாலும் சரி அது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கணும். இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் நடந்திருக்குது, எத்தனையோ கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. இப்படி உயிர் சேதம் ஆனதில்லை. இது வரைக்கும் எந்த கட்சி மீட்டிங்கில் இப்படி உயிர் சேதம் ஆனதில்லை. ஆனால் இது கட்சி மீட்டிங்கில் இவ்வளோ உயிர் சேதங்கள் ரொம்ப ஆயிருக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவ பிள்ளைகள் நாம தான் ஜெபிக்கணும். என்னோடு கூட இணைஞ்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க கர்த்தரை ஆறுதல் படுத்தவும், இப்படிப்பட்ட காரியங்கள் மறுபடியும் நடக்காதபடி கர்த்தர் அதுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாத நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரை நடக்கிற கட்சி மீட்டிங்கில் ஆண்டவரே 39 ஆத்துமாக்கள் வீணாக போயிட்டாங்க. ஆண்டவரே 39 குடும்பங்களில் 39 பேர் இழந்துட்டாங்கப்பா. அவங்கள ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. குழந்தை இழந்து போனவங்களோ, கணவன் இழந்து போனவங்களோ, மனைவி இழந்து போனவங்களோ ஆண்டவரே, அவங்க குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஈடாகாத ஆண்டவரே, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஈடாகாத ஆண்டவரே, அவங்கள ஆறுதல் படுத்துங்க. அதே வேளையில் ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட கட்சி மீட்டிங்களில் உயிர் சேதங்கள் நடக்காதபடி ஆண்டவரே சரியான ரூல்ஸ் போட்டு சரியாக ஆண்டவரே நடக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உயிருக்கு மதிப்பில்லாத போகக்கூடாது ஆண்டவரே, உயிர் வீணாக போகக்கூடாது ஆண்டவரே. என் தெய்வம், இப்படிப்பட்ட நெரிசல்கள் உயிர் சேதங்கள் இல்லாதபடி ஜனங்களை பாதுகாத்து மறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜனங்களும் போய் ஆண்டவரை ஞானமாக நடந்து கொள்ள ஆண்டவரே, ஜனங்களும் இப்படி போய் உயிரை வீணாக விட்டு விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. இனிமேல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வியாதிகளை சுகமாக்குங்க, அடிப்பட்ட இடங்களை சுகமாக்குங்க, சீக்கிரமாக குணமாகி வர நான் ஜெபிக்கிறேன். அவங்களை குணமாக்குங்க ஆண்டவர், அவங்களை குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.